இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸ் வந்து முளை கட்டின கொண்டக்கடலை தான். கொண்டக்கடலை இவ்வளோ தூரம் முளை கட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், ஈஸி தான். இப்போது முளை கட்டின கொண்டைப்பயிரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு ஒரு 6 சவுண்டுக்கு வச்சேன்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க, கொண்டைக்கடலை வந்து ஸ்வீட் கார்ன் மாதிரி ஸ்வீட்டாக இருக்கும். ஏன்னா முளை கட்டினனால. இது வந்து நேற்று நான் ஊற வச்ச பச்சை பயிறு, அதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துணி பையோ இல்லை இந்த மாதிரி துணியிலையோ கதர் துணியிலையோ நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ தூரம் முளைச்சிருக்கு, நாளைக்கு வந்து இன்னும் நல்லா பெருசாக முளைச்சி வரும். அதை நான் அதையும் அந்த வீடியோவையும் நான் வந்து ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, இதை வந்து முந்தின நாள் நைட் ஊற வச்சுருங்க. அடுத்த நாள் அதை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துணியில் போட்டு வச்சுருங்க. துணியில் போட்டு வச்சுட்டு அப்படியே கட்டி அதை வந்து ஹேங் பண்ணி விட்ருங்க. அடுத்த நாள் காலையில் ட்ரை ஆகிடுச்சுன்னா தண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருங்க, இல்லை தண்ணி தொளிச்சு விடுங்க. இப்போ பாருங்கள், அடுத்த நாள் 2 நாள் கழித்து எவ்வளோ தூரம் முளைச்சிருக்குன்னு. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்ப்ரவுட் சாப்பிட்டிங்கன்னா ப்ரோட்டீன் ரிச் ஸ்நாக்ஸாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் முளைக்கட்டி சாப்பிடையில அதோட டேஸ்ட்டும் ஜாஸ்தியாக இருக்கும், அதோட சத்தும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.